ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ஒட்டியே நமக்கு ஜீனிக்கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு அதிகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஓரத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வேக தான் வைக்க போகிறோம். இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்கு அளவாக நான் கட் பண்ணிக்கிறேன். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதி வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை எடுத்து வச்சு மூடிடுவோம். இப்போ நான் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம அமுக்கி பார்த்தோம்னா அமுங்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சில கிழங்கு சீக்கிரமே வெந்துடும், சில கிழங்கு வேக லேட் ஆகும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். கத்தியை வச்சு உரிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும், கையில் அந்த இது ஆகாமல். அதனால் கத்தியை வச்சு நான் எல்லாமே உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இனிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில கிழங்குல நல்லாவே இனிப்பு இருக்கும், சில கிழங்குல இனிப்பு அவ்வளவா இருக்காது. சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம ஜீனி சேர்த்து நல்லா மறுபடியும் மசிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இனிப்பு வேறு, நெய் வேறு நம்ம சேர்க்குறோம். அது நல்ல மணமாக டேஸ்ட் அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கையிலேயே உருட்டி சின்ன சின்ன உருண்டையே எடுத்து வச்சிடுவேன். அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போகும்போதே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.